ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் ஸ்கிபிடி டாய்லெட்டுங்கிற கேம் நடப்புறோம். வாங்க கேம்குள்ளே போவோம். அவங்க பாருங்க, அந்த பேரி பிரசனோட டாய்லெட்குள்ள இருந்து ஓட்டுறாங்க வண்டியை. அட கடவுளை, எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. அவங்க பாருங்க, அந்த ஸ்கிபிடி டாய்லெட்டை எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஸ்கின்னு கிடைக்குமான்னு பார்த்தேன், பட் கிடைக்க மாட்டுக்கு. இதை தொட்டாலும் காசு கேட்குறாங்க பாஸ். அதனால நம்ம அது வேண்டாம்னாச்சு. நம்ம போக ஆரம்பிப்போம். நம்ம வச்சிருக்க ஸ்கின்னே நம்மளுக்கு போதும், போக ஆரம்பிக்கலாம். பாருங்க எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு. கேமரா ஒரே சுத்துது. ஓகே போவோம். இந்த பக்கம் தான் ஏரோ போட்டிருக்குது. இந்த சைடு போகலாம். அந்த பக்ரி டரு போட்டுக்கிட்டே இருக்காங்க. டமால் டுமால்னு வெடிகுண்டு முருகேசன் மாதிரி வெடிகுண்டு போட்டுக்கிட்டே இருக்கான். சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓகே, இங்கதான் வழி இருக்குதா? இதுல போய் ஜம்ப் பண்ணணுமா? ஜம்ப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணியாச்சு. இது வந்து ஒரே ஒரு ஜம்ப் தான். மேலே ஏறிட்டோம். இப்போ குடுன்னு மேலே ஓடிட வேண்டியதான். வந்தாச்சு. இப்போ நேராக போய் மேலே ஏறிட்டோம். இந்த பட்டன் அமுக்கினோம்னா நம்மளுக்கு வழி வந்துடும். இதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டியதான். கேமரா வந்து இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் விளையாடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பக்கத்தில் தானே போகிறோம் அப்படின்னு நினைப்போம். அதுக்குள்ளே கீழே விழுந்து மறுகேசல் ஆயிருந்தோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. ஓகே, இதை எடுத்துப்போம். இது என்னதுன்னு தெரியலங்க. அந்த ஸ்டாண்ட் எடுத்து அந்த டோரை உடைக்கணும் போல. ஒரே அடிதான் உடைச்சாச்சு. இப்போ உள்ள போக ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் எங்க போனது இல்லையே. கீழே இருக்கா வழி. கீழே இறங்கிட்டோம். வந்தாச்சா? பாருங்க, இவ்வளவு நேரம் சுத்தி அந்த ஸ்கிப் தான் வந்திருக்கிறோம். அந்த பாருங்க, அந்த பாம்பு பக்ரிய எப்படி நிக்கிறோம்னு. அடா, வெடிகுண்டு மிருகேசா வந்துட்டான்டா பக்கத்துல. கண்ணா பாருங்க எப்படி இருக்குன்னு. வெடிகுண்டு மிருகேசா பிடிச்சிட்டேன்னு நினைக்காத. வருவேன், வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மறுபடியும் விழுந்து வருவேன். அவங்க பாருங்க அவனை. ஐயோ, வாரான் அதுக்குள்ள அமுக்கிட்டு ஓடிடா கைப்புல அமுக்கிட்டேன். வந்து பிடிச்சிட்டாங்க அந்த மண்டையன். வெடிகுண்டு மிருகேசன் நம்மளை பிடிச்சிட்டான் அந்த தடவை. ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு காஸ்டியூம் வச்சிருக்காங்க. நிறைய பேரி கேம் இருக்கு. கார் பேரி, பஸ் பேரி, அந்த பேரி, இந்த பேரின்னு ஏகப்பட்ட கேம் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஸ்கிபிடி பேரி எடுத்துருக்குறோம். பயங்கர மாசா இருக்க போகுது இது பாக்குறதுக்கே. ஓகே போவோம். அந்த இருக்குதுங்க ஆரோ. அந்த ஆரோ மேல ஏறி இப்படி ஜம்ப் பண்ணி போயிட வேண்டிதான். ஜம்ப் பண்ணியாச்சு. போச்சுடா, பிடிச்சிட்டாங்க நம்மள. ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்து போகணும். வேற என்னங்க பண்றது? மீண்டுமா நம்மளை வந்து டக்குன்னு பிடிச்சிருக்கான். பார்த்தா தான் டாய்லெட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறான். தலை மட்டும்தாங்க இருக்கு. அவன் காஸ்டியூமை பாருங்களேன். தலை மட்டும் தான் இருக்கு, உடம்பெல்லாம் காணும். உடம்புலாம் உள்ள வச்சு ஃப்ளஷ் பண்ணிட்டான் போல. தலை மட்டும் மாட்டிக்கிட்டு போல. ஆனா உடம்பு தானே பெருசா இருக்கும், தலை கூட சின்னதா இருக்குமே. தலைக்கும் உடம்புக்கும் தான் சம்மந்தமே இல்லாம இருக்கும். போச்சுடா, மறுபடியும் கீழே விழுந்துட்டே இருக்கும். எப்படி போய் மாட்டினான்னு தெரியலையேங்க. உடம்பே பெருக்குன்னா தலை பெருக்கணும். எப்படி வந்துச்சு, எப்படி மாட்டினான்னு தெரில. ஓகே, நம்ம மேலே போய் ஏறி ஓட வேண்டியதான். வேற என்ன பண்றோம், அதை ஜம்ப் பண்ணுவோம். அவனை பத்தி பேசினாலே காமெடி தான். அவன் எங்க காணும்? எங்க போனான் அந்த மண்டையன்? அந்த போறானா? என்ன வேகமா போறாங்க. கீழே எதுவும் வீல் வச்சிருப்பான்னு நினைக்கேன். பயங்கர வேகமா போவான். இந்த பாருங்க நின்று. அடக்கா கடவுளே, எங்க பாருங்க என்ன கருமாந்திர வேலையை பார்த்துட்டு போறான் பாருங்க. பின்னாடி டர் போட்டுட்டு போறாங்க. அவன் பெரிய வெடிகுண்டு முருகேசனா இருப்பானும் போல. அவன் வட்டுக்கிட்டே இருக்காங்க டரு. போகலாம், நின்னோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் பாம்போட கேஸ்ல நம்ம செத்துருவோம். தப்பிச்சவங்க பாருங்க, போட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறான் எந்த நேரமும். ஓடிடணும். நம்ம நின்னா நம்மளையும் பொசிக்கிறோம். அந்த வாயு, விஷவாயு தாக்கிருங்க. தப்பிச்சு ஓடிடணும். ஒரு மனுஷன் ஒரு தடவை போகலாம், 2 தடவை போகலாம். போட்டுக்கிட்டே இருப்பீங்களாடா? முடியலடா. தப்பிச்சு ஓடிடணுங்க. அவனை விஷவாயு நம்மளை தாக்கிரும். இங்க ஏதோ வழி இருக்குது. இங்க போய் பார்த்துட்டு வரலாம். எதுவும் இருக்குது. இங்க எதுவும் ஸ்டிக் எடுக்கணுமோ? எடுக்க முடியலையே. அங்க டோர் இருக்குது, அப்படி போய் பார்ப்போம். இந்த டோர் நம்ம வரும்போது இருந்த டோருங்க. ஆனா போக முடியல. ஓகே, மறுபடியும் சுத்தி தான் போகணும். சுத்தியே போவோம். வந்த வழியே திரும்பி போக வேண்டிதான். இப்போ மறுபடியும் அந்த டாய்லெட்ல அந்த மண்ணை தோண்டி உள்ள போக ஆரம்பிச்சிருவோம். எடுத்தாச்சு. மண் தோன்றது எடுக்கலையா? என்னடா அதானே, என்னடா எடுக்க மாட்டேங்குன்னு பார்த்தேன். அந்த இருக்குது, மண் தோன்றது எடுத்துட்டோம். இப்போ பாருங்க என்ன வேகமா கீழே போறோம்னு. நல்ல வேகமா கீழே இறங்கியாச்சுங்க ஒரு வழியா. இதுக்கப்புறம் எங்க போகணும்னு வர தெரியல. எங்க இந்த இருக்குதா வழி? எங்க பாருங்க. அட கடவுளே, உங்க அட்டூழியம் தாங்க முடியலங்க. எல்லா பேரிக்கம்லையும் 5 மெழுகுத்திரி ஏற்றி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஒரு பேரிக்கு கண்ணீர் அஞ்சலி போல. எந்த நேரமும் 5 மெழுகுத்திரி 6 மெழுகுத்திரி ஏற்றி வச்சிருக்காங்க. இந்த கேண்டில் ஏத்துறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியல. அது என்னங்க வெளிச்சம் கொடுக்குது? அதை ஏத்தினாலும் என்ன ஒண்ணுதான், ஏத்தாட்டிலும் ஒண்ணுதான். அதை ஏத்தி வச்சு கொடூரம் பண்றீங்கடா, கொடூரம் பண்றீங்க.
ஓகே வந்துட்டோம். இந்த பேர் உடஞ்சிருக்குது. நல்லவங்க நம்பி வந்தோம்னா நம்மளை உள்ள தள்ளிடுவானுங்க. பாருங்க முள்ளு வச்சிருக்கிறான் அந்த பேரி. நம்ம மாட்டிக்கிடணுங்கிறதுக்காக நம்ம இதுல மாட்டாம தப்பிச்சு போனுங்க. உள்ள உளுந்தோம் நம்மள ஒரே சொருகிரும். இது என்னது ஏதோ உருண்டு வருது. ஓகே போவோம். எப்பவும் பால் தான் வரும், இந்த தடவை டிஃப்ரெண்டா வருதுங்க. என்னதுன்னு தெரியலையே. என்னவா இருக்கும், ஒரு ஐடியாவே இல்லையே. என்னவாங்க இருக்கும். ஐயோ பக்கத்துல போனதுக்கே கொண்டுட்டுங்க. அட கடவுளே. இப்ப எங்க பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமான்னு தெரியலையே. இந்த பக்கம் தான் போகணுமா? ஓகே இது என்னன்னே தெரியலையேங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். என்னவா இருக்கும், ஐடியாவே இல்லையேங்க. ஏதோ வருது. ஓ அந்த பேரியோட மண்டை. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அட கடவுளே, ஸ்டெபிலிட்டி டாய்லெட் பார்த்தீங்களா? அதனால அவனோட மண்டை மட்டும் இருக்கு, உடம்ப காணும். எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. பயங்கரமா யோசிக்கிறாங்க. காய்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு டிங் டாங்கன்னு கிடைக்கும் காய்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். ஓகே போக ஆரம்பிக்கலாம். வந்துட்டோம். இப்போ அதுக்கு போய் அடிக்கலாம். ஒதுங்கி நின்றுப்போம். இல்லைன்னா அந்த பால் நம்மளை ஒரே அமைக்கிறோம் அந்த பேரியோட மண்டை. ஓகே மேலே ஏறிக்கலாம். படிக்கட்டில் மேலே ஏறி கொடு 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 கொடுன்னு மேலே போவோம். இங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே. பாருங்க 3 தலை எப்படி டாய்லெட் இருக்குங்க. அட கடவுளை, ஒன்று இருந்தாலே பார்க்க முடியாது, இது 3 வேற இருக்குது. என்னடா பண்றீங்க, கொடூரம் பண்றீங்கடா, கொடூரம் பண்றீங்க. தப்பிச்சு ஓடிடணும். இங்கதான் இங்க பின்னாடிதான் நிக்கிறாங்க அவன். டோர் ஓப்பன் ஆயிட்டு தப்பிச்சு போயிட வேண்டிதான். அந்த மண்டையன் பின்னாடிதான் வருவான். ஓகே நம்ம ஜம்ப் பண்ணிட்டு போய் எட்டி பார்ப்போம். திரும்பி பார்க்கலாம் நிற்கிறான். நான் போயிட்டாங்க. வெறியாகி டென்ஷன் ஆகி போயிட்டான். இவன் பெரிய பாம்பக்கரியா இருப்பான் போலங்க. டரு புருன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அட கடவுளை, எப்படிதான் இருக்கிறாங்களோ தெரில. அதான் ஒருத்தன் செத்து தூக்குல தொங்கிட்டான் போல. ஜம்ப் பண்ணி ஓடிடுவோம். நம்மள இப்படி இந்த மாதிரி தான் பண்ண வச்சிருவான். அவன் நாத்தத்துல நம்ம மயங்கிடுவோம். ஓடிட வேண்டியதாங்க. நிற்கக்கூடாது. நின்னோம் விஷபாயி நம்மளை தாக்கிரும். ஜம்ப் பண்ணி ஓடிடணுங்க. எப்படியாவது ஓட முடியாட்டிலும் ஆளை வச்சாவது ஓடிடணும். நின்னோம் நம்மளை பொசுக்கிடுவான் அவன் டரு போட்டே. மேலே வர ஆரம்பிச்சிட்டோம். மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம்தான் வந்துட்டோம். செக்யூரிட்டி ட்ரைனிங்கா இது? கேஃபிட்டீரியாவா ஏதோ ஒன்று போட்டிருக்கு. ஏதோ ஒன்று. நம்ம செக்யூரிட்டி ஏரியாவுக்கு தான் போனோம். நம்ம அந்த சைடு போகக்கூடாது. ஓகே ஜூஸை குடிச்சுப்போம். ஜூஸை குடிச்சாச்சுங்க. இப்போ ஜம்ப் பண்ணி போனோம். வந்துட்டோம். நீ எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. போவோம். ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ இங்கே போய் அங்கே ஜம்ப் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஜம்ப் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சுங்க. ஒரு வழியா பக்கத்தில் வந்துட்டோம். எவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குங்க. அது கொஞ்சம் தூரம் தான். எண்டிங்க்கு வர போகிறோம். இப்போ தெரியுது பார்த்தீங்களா எண்டிங்கே. ஒரு வழியா பக்கத்தில் வந்தாச்சு. 2 தான். ஜம்ப் பண்ணி வந்துட்டோம்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஒரு வழியா தாண்டி வந்துடுவோம். இங்க பாருங்க கன்றாவிய. அவனுக்கு பின்னாடி காத்து போகுது, நம்மளுக்கு முன்னாடி காத்து போகுது. அவனுக்காவது பரவாயில்ல, பின்னாடிங்க நம்மளுக்கு வாய் வழியா போகுதுங்க பச்சை கலர் கேஸ். அட கன்றாவி, என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க. இது ஜூஸ்ன்னு நினைச்சலா குடிச்சேன். ஜூஸ் இல்லையா அப்போ விட்டு கேஸா? ஓகே எடுத்துட்டு போவோம். இங்க என்ன ஆபத்து இருக்குதோ தெரியலையேங்க. ஒவ்வொரு இடத்துலயும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா போட்டு வச்சிருக்கான் இந்த பேரி. காய்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங் டாங்னு கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஏன்னா நம்ம சேனலோட இப்போ நம்ம சேனல் தொடங்கியிருக்கோம். அதனால கொஞ்சமான வீடியோ தான் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் காய்ஸ். ஓகே மேலே போய் வந்தாச்சு. நெக்ஸ்ட் லெவல் வந்தாச்சு. இங்கே பாருங்க காற்று எவ்வளோ வேகமாக வீசுதுன்னு. இதில் படாமல் போகணுங்க. கீழே வேற ஆணியாக போட்டு வச்சுருக்கானுங்க. பட்டம் முடிஞ்சது சோழி. தப்பிச்சு ஓடிடணுங்க. ஐயோ உங்க கரணம் தப்புனா மரணம் தான் போல. கவனமாக போக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் காலை ஸ்லிப் பண்ணி அங்கே வச்சாலும் பெரிய கண்ணிவடியாக வச்சுருக்கான் அந்த பேரி. உள்ளே மாட்டிக்கிடுவோம். இப்போ இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி போகணும். இது ஓரளவுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். அதனால ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஐயோ உங்க பாருங்க எவ்வளோ. ஐயோ சொல்லி வாயமுள்ள உள்ள விழுந்துட்டாங்க. போச்சுடா. ஓகே இந்த தடவை விடுறதா இல்லை. கண்டிப்பாக ஜம்ப் பண்ணி போயிடுவேன் நான். ஜம்ப் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம கரெக்டாக ஜம்ப் பண்ணி பார்த்து போகணுங்க. உங்கள் எட்ஜில் வந்து நின்றுக்கிட்டோம். இப்போ கரெக்டாக ஜம்ப் பண்ணி அந்த சைடு போயிட்டோம்னா போதும். ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக மேலே ஏறணும். ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ மேலே போகணும். மேலே ஜம்ப் பண்ணி போகணும். எவ்வளோ உயரமாக வச்சுருக்கானுங்க பாருங்கள். நம்ம உயரத்துக்கு வைக்கணும். நம்மளோட பல மடங்கு உயரமாக வச்சுருக்கானுங்க இவனுங்க. எப்படி ஏறி போகிறதுனே தெரில.
டாய்லெட் இருக்கிற அவசரத்தோட பயங்கர அவசரமா இருக்கு. அந்த ஸ்கிப்டி டாய்லெட்ல இருக்கிற அந்த பேரி வந்து நம்மள எப்படி பிடிப்பான்னு தெரியல. இவ்வளோ உயரமா வச்சிருக்காங்க. ஓகே, வந்துட்டோம். ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. மேலே போலாம். ஒரு வழியா தப்பிச்சு மேலே வந்தாச்சுங்க. க்ளோஸ் த வால்வ்ஸா? வால்வெல்லாம் அடைக்கணுமாமா. ஓகே, அந்த ஒரு வால்வு இருக்கு, முதல்ல அதை போய் அடைச்சிட்டு வந்துடலாம். எல்லா பேரிகேமும் ஒரே தீம் தாங்க. என்ன, அந்த பேரியோட மண்டை ஒரு சிலது மட்டும்தான் மாறுது. மற்றபடி எல்லாம் ஒன் போல தான் இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்குது. எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஓகே, போகலாம். இங்கே ஒரு வால்வு இருக்கு, அதையும் போய் நம்ம அடைச்சிடலாம். வால்வு அடைச்சாச்சு. இன்னும் ஒரு வால்வு தான். அடைச்சிட்டோம்னா நம்ம ஒரு வழியா தப்பிச்சிடலாம். இன்னும் ஒரு வால்வு தான், அதை அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தப்பிச்சு போயிடலாம். ஓகே, மேலே ஏறுவோம். மேலே ஏற இந்த ஒரு வால்வையும் நம்ம அடைச்சிடலாம். இப்போ எங்கே இருக்குது அந்த வால்வு? அந்த இருக்குதுங்க. அந்த ஒரு வால்வு மட்டும் அடைச்சா போதும், நம்ம தப்பிச்சிடலாம். கரெக்டாக ஜம்ப் பண்ணி போகணுங்க. அப்புறம் உள்ளே விழுந்துருவோம். வச்சுடா சொல்லி பயமில்ல உள்ளே விழுந்து மரியாசல் ஆகிட்டேன். இப்போ மறுபடியும் முதல்ல இருந்தெல்லாம் போகணும். முடியலைங்க. இப்போ சுத்தலாடும் போது எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குதுமாங்க. தப்பிச்சிட்டேன். ஓகே, நல்ல விலைக்கு தப்பிச்சாச்சு. வால்வு அடைச்சிட்டோம். இப்போ கரெக்டாக மேலே ஏறணும். ஜம்ப்பு என்னங்க ஏற முடியல. நம்ம இருக்கிற ஹைட்டுக்கு வைக்கணும். ஒன்று என்னன்னா பயங்கர உயரமா வச்சிருக்கானுங்க. பாருங்க, ஏறவே முடியல. எவ்வளோ ஜம்ப் பண்ணாலும் ஏற முடியலங்க. ஐயோ, இதுல எனக்கு ஒரு நாள் ஆகும் போலயே. நான் எப்படி ஜம்ப் பண்ணி மேலே ஏறுறது? கடவுளே காப்பாத்து, எப்படியாவது என்ன மேலே ஏற்றி விட்டுரு கடவுளே. என்ன, கடவுள் கூட உதவ முடியாத அளவுக்கு ஹைட்டா வச்சிருக்கானுங்களா? ஐயோ, முடியலங்க என்னால சுத்தமா. எப்படியாவது மேலே ஏறணும். இந்த விடுறதால ஜம்பே மேலே ஏறிட்டேன். ஒரு வழியா மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ நேரா ஓட ஆரம்பிக்கலாம். எங்க இருக்குதுன்னு தெரியலையே. இந்த சைடு போனோமா, லெஃப்ட் ரைட்டுன்னு திரும்பி திரும்பி போக வேண்டியதா இருக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி நேரா போவோம். இப்போ மறுபடியும் மேலே ஜம்ப் பண்ணி போகணுமா. ஜம்பே இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணுமா. ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து ஆப்போசிட் சைடு ஜம்ப் பண்ணி போகலாம். வந்தாச்சு ஒரு வழியா. இப்போ அந்த கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணியாச்சுங்க ஒரு வழியா. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாட வேண்டியதாக இருக்குது. இந்த பாருங்க, ஃபேன் பயங்கர ஸ்பீடாக சுற்றுது. ஐயோ, ஸ்னோவெல்லாம் பறக்குதுங்க. அவ்வளோ வேகமாக சுற்றுது போல் ஃபேனு. ஒரு வழியா வந்துட்டோம். இன்னும் முடியலையா? கடவுளை முடிஞ்சிட்டுன்னு நினச்சிட்டு வந்துட்டோன்னே முடியலை. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இந்த சிறு பேர் பள்ளத்தாக்கா வச்சிருக்கலாம். முடிந்தோம், மரியாசல் ஆக்கிறோம். ஒரு வழியா மேலே வந்துட்டாங்க. இதோடாவது இந்த கேம் முடியுதான்னு பார்க்கலாம். இன்னும் முடியலையா? என்னடா உங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? இப்போ கரெக்டாக ஜம்ப் பண்ணி அந்த ஓட்டை கிளப்பி விழணும். கரெக்டாக விழுந்துட்டோமா. விழுந்தாச்சு. நல்லா வேலைக்குங்க. இந்த ஒரு ட்ரைலே விழுந்தமே. ஓகே, இப்போ கீழே ஜம்ப் பண்ணணும். வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்கே போனோம்? ஓ, இங்கயா? இவனை எப்படி இங்கே பாருங்க. கடவுளை, ரொம்ப டரு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே பாமா போட்டுட்டு இருக்கான். பாம் போட்டு தாக்கிட்டு இருக்கான் இவன். ஓகே, இவன்ட்டு சிக்காம ஓடணும். இவன் பெரிய பாம் பக்ரியா இருப்பான் போல. அவன் கையில சிக்காம ஒன்றும் வந்துட்டாங்க. கேரி த செஃப்பா? என்ன ஒரு செஃப்பு ஸ்கெபிடி டாய்லெட் வருவான்னு பார்த்தேன். இதில் செஃப் வந்திருக்கான். ஒரே 2 நாள் 1000 தீம் இருக்கும் போல. ஓகே, நம்ம போய் கன் எடுத்தா போதும். கரெக்டாக சுட்டு கொண்டுடலாம் அவனை. கன் எடுத்தாச்சு. ஓகே, ஓடுவோம். இருடா குண்டப்பா, அவனை சுட்டு தள்ளுறான். குண்டு பேரி உன்னை விட்றதா இல்லை. நம்ம அவனை விட்றதா இல்லைன்னு அவன் நம்மளை கொண்டுறக்கூடாது. அப்பாங்க பின்னாடி எதையோ வச்சு அடிக்கிறான். நம்மளால மூவ் ஆகவே முடியல. வசமா வந்து அம்பிட்டுக்கிட்டாங்க. அவனால நகரவே முடியல. பாருங்க, அவனால சுத்தமா நகர முடியல. குண்டப்பா நகர முடியலையா? அவனை இந்த வச்ச இடத்துலயே வச்சு கொண்டுறேன்டா. நிக்கிற இடத்துலயே கொன்னு உன்னை மர்கியாசாலா பண்ணிடுதேன். பாருங்க, அவன் அங்கே இங்கேயும் இது மூவ் ஆயிட்டு இருக்கான். பட் அவனால நகர முடியல. அவன் உடம்பு ரொம்ப பெருசாக்குனால எதுக்குள்ளவே வசமா அம்பிட்டுக்கிட்டான் போலங்க. அவனை விட்டுறக்கூடாது. சுட்டு நீயோட வச்சு சோழியை முடிச்சு விட்டுறணும். ஓகே, முடிய போதும். அவன் லைஃப் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு அடிக்க வந்துட்டு பக்கத்துல வந்துட்டான். இப்போ கொன்னூர்ல அவனை செத்துட்டாங்க. குண்டப்பன் வெடிச்சு செதறிட்டான் அண்டாவாயன். ஓகே, நம்ம அடுத்து போவோம். அடுத்து என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையே. உங்களுக்கு ஆள் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாலாம் போட்டு வச்சிருக்கானோ. விளங்காதானவே. சரி போகலாம். இங்க என்ன ஆபத்து இருக்குன்னு பார்க்கலாம். இங்க என்னது? இங்க ஒண்ணுமே இல்லைங்க. ஓகே, தப்பிச்சு வரப்போறோம். ஒரு எண்டிங்க்கு வரப்போறோம்னு நினைக்கிறேன். எண்டிங் கிட்ட வந்துட்டோம். இந்த பக்கம் தான் ஏரோ போட்டிருக்கு. இதுல ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஜம்ப் பண்ணியாச்சு. ஐயோ, இது நம்மளை உருட்டி கொண்டு போகுதுங்க. பயங்கர ஸ்பீடா கொண்டு போகுது. முடியா கரெக்டா வந்து லேண்ட் ஆயாச்சு. இதுக்கப்புறம் மேல ஸ்டெப்ஸ்ல ஏறி அந்த எக்ஸிட்டுங்கிற பாதையை திறந்து நம்ம தப்பிச்சு ஓடணும். காய்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு டிங் டாங்னு கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். இப்போ போக ஆரம்பிக்கலாம். மேலே ஏற ஆரம்பிப்போம். ஸ்டெப்ஸில் குடுன்னு மேலே ஏறி
அதில் போய் அந்த எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணி தப்பிச்சு ஓடுவோங்க. எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்க. கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு ஓடி ஓடி கால் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, இங்கே தான் ஏரோபோர்ட் இருக்கு, இப்போ மேலே போகணுமா? ஆமாங்க, அவங்க பாருங்க லேசர் லைட் வச்சிருக்கான் அந்த பேரி. இதில் படாம போகணும் நம்ம. நிறைய லேசர் லைட்லாம் வச்சிருக்காங்க. இதுல படாம தப்பிச்சு போகணும். லைட்டா சிக்கினாலும் சோழியை முடிச்சு விட்டுருவான். கவனமா போகணும். நம்ம வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். முடிஞ்சிட்டுங்க ஒரு வழியா. அந்த பக்கம் நேரம் இருக்குது. கரெக்டா வந்து லேண்ட் ஆயிட்டோம். இப்போ எங்க போகணும்னு தெரியலையே. ஓ, அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த பாத்தீங்களா, இந்த பாலத்தை கண்டுபிடிச்சி அந்த ஷீட் எடுத்து போட்டு அது மேல நடந்து நடந்து தப்பிச்சு போகணுங்க. ஷோ, எவ்வளோ ஹானடா பாருங்க. டென்ஷன்ல கீழே போட்டுட்டேன். ஓகே, போவோம். என்ன பண்றது, டென்ஷன் ஆனாலும் தப்பிச்சு போகணும்லாங்க. உயிருக்கு உத்தரவாதம் இடத்துல நம்ம இருக்கிறோம். கண்டிப்பா தப்பிச்சு போய் ஆகணும். ஓகே, எடுத்துப்போம். எடுத்தாச்சு. இப்போ இங்க இருந்து இதுல வச்சுட்டோம். ஓகே, வந்துட்டோம். இப்போ இதுல இருந்து ஒன்னே ஒண்ணுதான். இது வந்துட்டோம்னா அந்த பேரியை கொன்னுட்டு நம்ம தப்பிச்சு போயிட்டே இருக்கலாங்க. வந்துட்டோம் ஒரு வழியா. இங்க என்ன பேரி இருக்கிறான்னு தெரியல. ஸ்கிப்டி டாய்லெட் பேரி நிக்கிறானா இல்ல எப்பவும் ரெகுலரா நிக்கிற பேரி நிக்கிறானான்னு தெரியல. ஓ, எப்பவும் நிக்கிற பேரி தாங்க. அதனால கொள்றது ஈஸி தான். ஸ்கிப்டி டாய்லெட் எடுத்தா ரொம்ப ஸ்பீடா இருந்தது. ஓகே, என்ன அவனால ஓட முடியல. அண்டாவை அங்கேயே ஸ்டக் ஆகி நின்னுட்டான். இது நம்மளுக்கு நல்ல வாய்ப்பா போச்சு. நம்ம நிக்கிற இடத்துல கொண்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தான். ஒரு பக்கம் ஹேண்ட் உடைய போகுது. உடஞ்சிட்டு ஓகே, இன்னும் ஒரு பக்கம் ஹேண்டு தான். அதையும் உடச்சிட்டோம் அப்படின்னா அவனை கொல்றது ரொம்பவே ஈஸிங்க. அவன் லைஃபும் குறைஞ்சிக்கிட்டே வருது. பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட அவன் கேப்பிடாம நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த நெருப்புலையும் நம்ம பற்றக்கூடாது. நெருப்புல நம்ம பட்டா நம்ம லைஃப் குறைஞ்சி நம்மள மர்கேசல் ஆக்கிடுவான். அவன் நின்ன இடத்துல இருந்தாலும் நம்மளையும் மர்கேசல் ஆக்க அவன் கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. அவளுடைய செத்ததுக்கப்புறம் செத்துட்டான். சூப்பர், அவனை கொன்னாச்சு. அவன் லைஃப் ஃபுல்லா முடிஞ்சு அவன் செத்துட்டான். வெடிச்சு சதறிட்டான். டோரும் ஓப்பன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ அங்க ஒரு வேன் இருக்கும். அந்த வேன்ல ஏறி நம்ம குடுன்னு ஓடிட வேண்டிதாங்க. எல்லா பேரிகேம்லயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தீம் கொஞ்சம் கூட மாத்தல அவங்க. அது மட்டும்தான் அந்த ஸ்கிப்டி டாய்லெட் பேரி இருக்கிறான். மற்ற எதுலையுமே ஸ்கிப்டி டாய்லெட்டே இல்லை. வண்டி கிளம்பிருச்சு. அங்க பாருங்க ராக்ஸ் எல்லாம் இருக்கு. இது மேலதான் ஹெலிகாப்டர் வச்சிருப்பான். அதுல ஏறத நம்ம தப்பிச்சு போனோங்க. ஓகே, வண்டி வந்து நின்றுட்டு நம்ம இப்போ மேலே ஏறி தப்பிச்சு போகணும். இந்த பக்கம் தான் ஏரோபோர்ட் இருக்கு, இங்கே தான் போகணும். இங்கே தான் ஹெலிகாப்டர் இருக்கும். அது மேலே ஏறி நம்ம தப்பிச்சு போக ஆரம்பிச்சிட வேண்டிதான். வந்துட்டோம். இப்போ எங்கே அந்த இருக்குதுங்க ஏனி. இது மேலே தான் ஏறி நம்ம தப்பிச்சு போகணுங்க. ஓகே, அந்த தான் ஸ்டெப்ஸ் இருக்கு. அது மேலே ஏறி நம்ம மேலே போக ஆரம்பிக்க வேண்டிதான். ஓகே, மேலே ஏறலாம். வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக தாண்டி தாண்டி போகணுங்க. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இது பண்ணி விழுந்தாலும் கீழே விழுந்துருவோம். வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. இப்போ மேலே ஜம்ப் பண்ணி இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கே ஜம்ப் பண்ணி நான் 2 தான். கரெக்டாக ஜம்ப் பண்ணி போயிட்டோம்னா போதும். ஓகே, கரெக்டாக பார்த்து நிற்கணுங்க. ரொம்ப தூரத்துல இருந்து குதிச்சாலும் கீழே விழுந்துருவோம். கரெக்டாக பார்த்து போனோம். வந்துட்டோங்க ஒரு வழியாக தப்பிச்சு. ஓகே, மேலே ஏறுவோம். ஒரு வழியாக ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. தப்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஏதோ ஸ்டெப்ஸு போகுது. அங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே. பார்த்துட்டு வரலாம் அங்கே என்ன இருக்குதுன்னு. ஓ, டைமண்ட் வச்சுருக்காங்களா. நம்ம ஜெயிச்சு வரவே ஏதோ டைமண்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சரி, பிக்கப் பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு. அவங்க பாருங்க நிலாவா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோம். இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியலையேங்க. பேரி நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர் ஜம்ப்பு, சூப்பர் ஸ்பீடு அப்படின்னு நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நம்ம இப்போ வந்து சூப்பர் ஜம்ப்பு, சூப்பர் ஸ்பீடுலாம் வச்சுட்டோம். ரொம்ப வேகமாக போகிறோம் பாருங்க. கொஞ்சம் நேரம் கீழே விழுந்துருப்பேன். நல்ல வேலைக்கு ஹெலிகாப்டருக்குள்ளே ஏற முடியலங்க நம்மளால. எதுவுமே பண்ண முடியல. ஓகே, ஏறி உட்காந்துட்டா ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே காய்ஸ், இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள். அவங்களும் பார்த்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். டாடா பாய், see you guys.